சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே தெங்கனேத்தி பூத்தாலே பூவின் சாயம் போகுமே. தேய் வாங்க, தேய் வாங்க. அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ண ஆளுங்க கடத்திருப்பானுவ தேய். நீங்க அதை நினைச்செல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா தேய், கடத்திருப்பானுவ. நான் நேத்து ராத்திரியா அவனுங்களை கூட்டிட்டு வந்து பொண்ணை காமிச்சு கடத்திருங்களேன்னு சொல்லிட்டேன். அவனும் கரெக்டா கடத்திரியோன்னு சொல்லிட்டானுவ. இந்நேரத்துக்கு கடத்தி பொண்ணை ஊரை தாண்டி கொண்டு போயிருப்பானுவ தேய். நீங்க கவலைப்படாதங்க தேய். மாப்பிள்ளைக்கு என் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் அந்த பொண்ணை அவுத்தே விட சொல்லியிருக்கேன். ஐயோ இவனுவலா எத்தேய், பொண்ணை கடத்துறதுக்கு ஆட்கள் ஏற்பாடு பண்ணி இருந்தால தேய். அந்த ஆட்களே இவனுவதான் தேய். அதான் தேய் எனக்கும் புரியல. ஐயோ தெரியலையே தேய். அது வந்து தேய் ஆமா தேய். சரி தேய் எழுப்பி. எதுக்கு தேய் மாட்டுனா நான் மட்டும் மாட்டணும், நீங்க மாட்டக்கூடாதா? சரிங்க தேய். எக்கா 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 நேராயிட்டுக்கா எழுந்துரு. என்ன தமிழ் விடிஞ்சிட்டு? ஆமாக்கா மணி 4 பத்துக்க. இப்ப எழும்புனாதானே குளிச்சுட்டு கிளம்ப முடியும். ஆமா தமிழ். சின்ன பிள்ளைகள் குளிக்கணும், துர்கா குளிக்கணும். நம்மளும் ஒருத்தர குளிச்சுட்டு கிளம்பணும்ல. சரி தமிழ், அப்ப நான் முதல்ல போய் குளிச்சிட்டுமா? ஏக்கா துர்காவை எழுப்பி விட்டு இங்க குளிக்க சொல்லுவோம். நம்ம 2 பேரும் பக்கத்து ரூம்ல போய் குளிச்சிருவோம். அங்க எல்லாரும் தூங்கிட்டு தான் கிடப்பாவ. நம்ம குளிச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு ஆம்பளை எல்லாம் ஒருத்தர குளிப்பாவ. சரி தமிழ், நீ துர்காவை எழுப்பி விட்டுட்டு வா, நான் போய் குளிக்க போறேன். சரிக்கா, துணி டவல் எல்லாம் எடுத்துட்டு போ. தமிழ், என் பையில அங்கதானே இருக்கு. ஓ ஆமால, அத்தான் துணி எல்லாம் அங்கதானே இருக்கு. போக்கா அங்க போய் குளிப்போ. நான் துர்காவை எழுப்பி விட்டு பின்னாலே வாரேன் குளிக்கிறதுக்கு. சரி தமிழ். துர்காமா துர்காமா, ஏம்மா துர்கா எழுந்துருமா, நேராயிட்டு. எழுந்துரு துர்கா, மணி 4 மேல ஆயிட்டு. நீ சீக்கிரமா எழுப்பி குளிக்கணும்ல, அப்பதானே ரெடி ஆக முடியும். தலையெல்லாம் காயணும், அப்பதான் கிளம்ப முடியும். நல்லாவும் இருக்கும் தலை. எழுந்துருமா, பார்லர்ல இருந்து ஆள் வந்துருவாவே. சரிம்மா, ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிட்டேனே, ராத்திரி எல்லாம் வரக்கமே வரல. விடிஞ்சா கல்யாணம் எல்லாம் தூக்கம் எப்படி வரும்? அம்மைக்கும் கூட நேத்து நைட் எல்லாம் தூக்கமே வரல. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, நாளையில இருந்து தூங்கலாம். ஒரு 5 நிமிஷம் படுத்துட்டே இருந்து போய் குளிக்கம்மா. சரிம்மா, அப்ப சீக்கிரமா எழுந்து போய் குளிச்சிரு, தூங்கிட்டே இருந்துராத. சரி. நான் பெரியம்மா குளிக்க போயிருக்கா பக்கத்து ரூம்ல, அங்க போய் குளிக்க போறேன். நீ எழும்பி பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு ரெடியா இருமா, பார்லர்ல இருந்து ஆள் வந்துருவாவே. சரிம்மா, நீங்க போங்க, நான் குளிச்சிருவேன். சரிம்மா. இந்த கல்யாணம் நடக்கிறதே எனக்கு பிடிக்கல. இதுக்கு 4 மணிக்கு எழும்பி குளிக்கணுமா? 6 மணிக்கு குளிச்சா என்னமா? அம்மா குளிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் எழுப்பட்ட நம்ம தூங்குவோம். ராத்திரி எல்லாம் வரக்கமே வரல. இதை நினைச்சு 3 மணிக்கு தான் தூக்கமே வந்துச்சு. அதுக்குள்ள எழுப்பி விட்டுட்டாங்க. எனக்கு தூக்கமா வருது. சொத்த நேரம் தூங்குவோம். பியாதி எடுப்பானுவலா? எழுமுங்களே, உங்களதான். ஐயோ, இவனுங்களை கூட்டிட்டு வந்து சரக்கு அடிச்சது பெரிய தப்பா போச்சே.
குடிகார நாய்கள் பாதையில உருண்டுட்டுல கிடக்கானுவ. ஏழை எழுந்துருங்களே. ஏழை உங்களால எதுக்குல நான் கூட்டிட்டு வந்தேன்? பியாதி எடுப்பானுவலா? உங்களை அந்த பிள்ளைய கடத்ததானல சொல்லி கூட்டிட்டு வந்தேன். எப்படி கடந்து உறங்கிட்டு கிடக்குறிய? மணி 4 ஆகுதுல. எல்லாரும் முழிச்சு முழிச்சு குளிக்க ஆரம்பிச்சுட்டாவலாம், கிளம்ப ஆரம்பிச்சுட்டாவலாம். ஐயோ நொய்யோன்னுட்டு போங்களே, சீக்கிரம் போங்க. பொண்ணு ரூம்ல போய் அந்த பிள்ளைய கடத்துங்க. மாத்திக்கிட்டு வேற பிள்ளைய கடத்திடாதங்கள, தொலைச்சு விடுவேன்னு சொல்லிட்டேன். இந்த நேரத்துல போறானுவ. எப்படி யாருக்கும் தெரியாம பொண்ணை கடத்துவானுவேன்னு தெரியலையே. எனக்கு நினைச்சாலே திக்கு திக்குன்னு இருக்கு. என் பிள்ளை கல்யாணம் நடக்குமா நடக்காதா? தெரியலையே. என்னத்தே செய்யறது, அவசரத்துக்கு இவனுவதான் கிடைச்சானுவ. அப்படி செஞ்சிருவானே இப்படி செஞ்சிருவானே, அதை பண்ணிருவான் இதை பிடிங்கிருவான். நானுவ ஒன்னும் செய்யல. பயமா இருக்குதே. பிள்ளை கல்யாணம் நடக்குமா? ஆமாத்தே, மறந்துட்டேன். அந்த யாமினி பிள்ளைய முதல்ல ஏதாவது ரூம்குள்ள போட்டு அடைக்கணத்தே. ஆமாத்தே, அதுவும் சரிதான். வேண்டாத்தே, நம்ம மேல சந்தேகம் வந்துடும். அவனு கடத்திட்டா போன் அடிப்பானுவன். நான் பாத்துக்கிட்டேன் தே. சரித்தே, மோதிரத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாத்தே, மாப்பிள்ளைக்கு போடணும் சொன்னேன்ல. அவரு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணா கூட பரவாயில்ல, என் பிள்ளைய கட்ட போறாரு. கண்டிப்பா மோதிரம் போட்டாவணும் தே. கல்யாணத்துக்கு முன்னாடி தாரேன்னு சொன்னீங்களே, எங்க? என் கையில இப்ப மோதிரம் இல்ல, செல்லமாவே என்னைய கொண்டுருவா. அப்படியே வாங்கிட்டீங்களா? சரி தேய். சரி தேய். சரி தேவனால போன் அடிப்பான், நான் பாத்துக்கிடி. எப்பாடா, நான் கூட அத்தை மாத்திரத்தை வாங்குவாங்களா தருவாங்களான்னு நினைச்சேன். ஆனா தாரேன்னு சொல்லிட்டாவ. இனி யாரும் என்னைய ஒரு கேள்வி கேட்க முடியாது. உன்னை தூக்கிடுவானுவ. என் பிள்ளைக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். 6 பவுன் மோதிரத்துக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நகை நட்டு போடாம என் பிள்ளைக்கு கல்யாணமும் நடந்தோம். இந்த ரூம்ல ஒரே ஒரு பொண்ணு தண்டப்படுத்திருக்கு. இதுதானடா கல்யாணம் பண்ணு. என்னடா நீ நினைக்கிற வறுக்கிறேங்கிறா? அதான் ஸ்டேஜ்ல பார்த்தல்ல, எனக்குதான் கொஞ்சம் தூரத்து பார்வை தெரியாது. நீ நல்லா பாத்திருப்பேன்னு நினைச்சேனேடா. நீ அப்படின்னா ஒழுங்கா பாக்கலையா? அடே லூசு பயலே, என்னடா இப்படி சொல்ற? எப்படி கடத்துறது? வேண்டாம் வேண்டாம், இந்த மண்டபத்துல உள்ளது எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இதுதான் கல்யாணம் பண்ணான்னு கேட்டுட்டு அப்புறம் கடத்துவோம். அட கூறு கட்ட குக்கரி, பின்ன என்னதான் சொல்றது? நம்மளே யாருக்கும் தெரியாம கடத்திட்டு போனோன்னு வந்திருக்கோம். நீ என்னடானா அந்த பொண்ணு எழுப்பட்டா பையனை எழுப்பட்டான்னு கேட்டுட்டு இருக்க. இங்க பார், இதான் மணப்பெண் அறை. இந்த ரூம்ல ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்குன்னா இதான் கல்யாண பொண்ணா இருக்கும். அதனால கடத்திடுவோம். இந்த கச்சிப்புல மயக்க மருந்து தடவி இருக்குல்ல, கொண்டு போய் அந்த பொண்ணு மூக்குல போய் மயங்கிரும். மயங்கின உடனே இந்த கோணில தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். டேய், கார் வரைக்கும் எப்படியாவது எடுத்துட்டு போயிட்டோம்னா போதும். அப்படியே நம்ம ஏரியாவுக்கு தூக்கிட்டு போயிடலாம். ரொம்ப நேரம் இல்லடா, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவுத்து விட்டுறலாம். போய் அந்த கச்சிப்பாவை மூக்குல வைடா. யாரு
நல்லா வச்சு அமுக்குடா. ஓகே பாஸ். பாஸ் பேச்சு முச்சே இல்ல. பொண்ணே வாங்கிச்சு நினைக்கிறேன். சரிடா, பொண்ண தூக்கி கோணி பைக்குல போடு. தூக்கிட்டு போயிரலாம். ஓகே பாஸ். மாதர வேணுமா மாதர? நான் இங்க வந்ததே ஒழுங்கா கரெக்டானா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான். 6 பவுன் மாதர வேணுமா? நல்லா வாங்கி வச்சிருக்கேன். காவரிங்கள வாங்கி வச்சிருக்கேன். என்னைக்கு காக்குதோ அன்னைக்கு இவனதான் பிடிச்சு கேட்பாவே. எனக்கு என்ன? எனக்கு இன்னைக்கு காரியானா போதும். அவனுக்கு கல்யாணமே நடக்க கூடாது. அவனை நான் நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். அவன் கல்யாணம் பண்ணிட்டு போனா என்ன ஆகுறது? பொண்டாட்டி குழந்தை குட்டினே அப்படியே செட்டில் ஆகிருவான். அதுக்கு நான் விட மாட்டேனே. அவன் இங்க இருக்க வரைக்கும் அவனுக்கு கல்யாணமே நடக்க கூடாது. நடக்க நான் விடவும் மாட்டேன். குடிகாரன் என்னன்னா பிள்ளை கட்டி கொடுக்க போறீங்க. கட்டி கொடுக்க நான் விட்டாதானே. அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். இந்த நேரத்துல எழுந்து போயிருக்கானுவ கடத்திருப்பானுவா என்னன்னு தெரியலையே. கடத்திட்டானுவான்னு தெரிஞ்சாலும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மேரி என்ன அனுபவர் நீ முழிச்சிட்டியோ? ஆமா மேரி, எனக்கு தூக்கமே இல்ல பாத்துடுங்க. என்னாச்சு நீ இதே நினைப்பா இருந்துச்சு. என்ன நினைப்பா அனுபவர் நீ? அதான் மேரி கல்யாணம் பண்ண கடத்தியாச்சா இல்லையா? அனுபவர் நீ கடத்தியாச்சு. இப்ப நான் கடத்துறதுக்கு ஆள் வேர்க்காக கடத்திடுவாவே. அப்படியே மேரி ரொம்ப சந்தோஷம். அப்ப எம்மிட்டு கல்யாணம் நடந்துரும். எங்க இருந்து நடக்க? ஏன் மேரி இப்படி சொல்றியா? மார்மவே மனசு மாறவே இல்ல. மார்மவே என்ன சொன்னாவனா யாமி ஏதாவது ஒரு ரூம்ல போட்டு பூட்டிடுவோன்னு சொன்னாவே. ஐயோ என்ன சொல்ற மேரி? ஆமா அண்ணபூர் நீ மார்மவே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காவே. வாம்பிளே ரூம்ல போட்டு அடைச்சிட்டு அபியபிளே சூரிய கட்டி கொடுத்துடலான்னு பாக்காவே. ஐயோ அன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணினவே. குடிகார புத்தில நிமிஷத்துக்கு 10 தடவை மாறும். அந்த மாதிரி மாறிட்டு ஏன் சப்போர்ட் உனக்குதான். ஆனா இந்த குடிகாரன் சரி கிடையாது. செல்ல மாட்டல இந்த விஷயமே தெரியாது அண்ணபூர் நீ. இவர் தான் இப்படி பண்ணிட்டு கிடக்காரு. இவர் மட்டும் கல்யாணம் நடக்கிற இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்க வாம்பிளே கெட்ட விட மாட்டாரு. அது மட்டும் இல்ல யாமினியே கடத்தினாலும் கடத்திடுவாரு. ஐயோ என்ன பண்றது மேனி? நான் சொல்றது கேளு. இவரை ஏதாவது ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிரு. கல்யாணம் முடியிற வரைக்கும் இவரை திறந்து விட்டுறாத. மேனி நான் திறந்து விட மாட்டேன். வேற யாராவது திறந்து விட்டா? வேற யாருமே திறக்காத மாதிரி பாத்துக்கிடுவோம். இவர் இருந்தா வாம்பிளைக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்காது. இவர் மகளுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் நடக்கும். அதனால இவரை குளோஸ் பண்ணிடுவோம். என்னது குளோஸா? அது அடைச்சு வச்சிருவோன்னு சொன்னேன். காதவை சாத்தி இருக்கு குளோஸ் பாவெல்லாம் அது. அப்படியே மீனி இங்கிலீஷ்ல பேசுறீங்களே. அது சில நேரத்துல பாரம். இங்க பாரு அண்ணபூர்ணி, நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கேன். எப்படியாவது அவரை பூட்டி வச்சிருவோம். சரி மேனி சரி. உறங்கியது பாரு. மர்மவன்னு ஒரு பொறுப்பு கிடையாது இவளுக்குலாம். விடிய காலம் 4 மணிக்கு முழிச்சு வந்து நாங்க நிக்கிறோம். இவ இன்னும் உறங்கிட்டு கிடக்கா. இவளெல்லாம் எழுப்பவே கூடாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த நாள் தூங்கிட்டே கிடக்கட்டும்னு விட்டுட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன செஞ்சு தொலைக்க இவ்வளவு இந்த வீட்டு மர்மவளா போயிட்டா. எழுப்பி விடுவோம், குளிச்சுட்டு ரெடி ஆகட்டும். நம்ம ஏதாவது சொன்னாலே தப்பாதான் நினைப்பாவிய. எழுப்பலாமா வேண்டாமானே தெரியல. குஷ்பு என்னாச்சு நின்று முடிச்சிட்டு இன்னைக்கு என்ன நேராவதுல ஒருத்தர குளிக்கணும்ல. ஏக்கா உறங்கிட்டு கிடக்காவல்ல, என்னால எழுப்ப முடியாது, நீயே எழுப்பு. அப்புறம் நான் எழுப்பிட்டேனே ஏதாவது சொல்லுவாங்க. சரி குஷ்பு. சரோஜினி சித்தி சரோஜினி விடிஞ்சிட்டு. ஏக்கா விடிஞ்சிட்டு? ஆமா சரோஜினி 4 மணி ஆயிட்டு. ஒருத்தர எழும்பி குளிச்சு கிளம்புனா தானே சீக்கிரமா கிளம்ப முடியும். போ சரோஜினி போய் குளி. சரிக்கா குளிக்கேன். ஏமா எழுந்துருமா. என்னடா விடிஞ்சிட்டு? ஆமாமா குளிக்கணும், எழுந்துரு. சரில அப்ப நான் முதல்ல குளிச்சிட்டு வந்துறேன்மா. சீக்கிரமா குளிச்சிடுவேன். நீ குளிக்கிறதுக்கு யாராவது இல்ல, ரெண்டாவது குளிக்கிறியா? சரிம்மா, நான் துணியெல்லாம் எடுக்கக்குள்ள நீ போய் குளிச்சிட்டு வந்துரு. சரோஜினி உங்க பேக் எங்க பிள்ளைகள் படுத்துருக்கீங்க அந்த ரூம்ல தானே இருக்கு. எங்க பிள்ளைகள் என்ன எலும்பையில வரங்கிட்டே கிடக்கு. நீங்க அங்க போய் குளிங்க. எங்க பேக் துணிமணில இங்கதான் இருக்கு. நாங்க இங்க குளிக்கோம். நேரம் ஆகுது. அப்படியேக்கா சரி. ஏமா நீங்க எல்லாம் பேக் எடுத்துட்டு போய் அங்க குளிங்களா, நாங்க இங்கே குளிச்சுக்கிட்டே பேக் எடுத்துட்டு வந்து. சரி சித்தி. ஏக்கா எதுக்கு அங்க இருந்து இங்க ஒரு நட, இங்க இருந்து அங்க ஒரு நட நடக்கணும்? பிள்ளைகள் படுத்துருக்க ரூம்ல தான் இவங்க துணி இருக்கு. இவங்க 2 பேரும் அங்க போய் குளிச்ச பிறகு பிள்ளைகளை எழுப்பி விடலாம். நம்ம துணி இங்கதான் இருக்கு, நம்ம இங்கே குளிச்சுட்டு கிளம்பலாம். சரோஜினி நீ உங்க அம்மையை கூட்டிட்டு அங்க போ. நேரம் ஆகுது, நாங்க டக்கு புக்குன்னு குளிச்சு சீக்கிரம் கிளம்பணும். சும்மா உட்காந்து கதை அடிக்க இப்ப நேரம் இல்ல. கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. யாருக்கு சுத்தி இங்க உட்காந்து கதை விட்டது?
நீங்க அங்க போய் குளிச்சாதான் சரியா இருக்கும். பேசிட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல, போய் குளிங்க போங்க. டைம் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் எது சொன்னாலும் தப்பாயிரும். குஷ்பு சும்மா இரு. இங்க நேரம் ஆகுதுலக்கா, சொன்ன கேட்கணும்ல. இரு குஷ்பு, நான் சொல்லி. சித்தி, அங்க பிள்ளையெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கு. நாங்க எந்த பொருளையும் எடுத்து வைக்க முடியாது. எல்லா பொருளும் இங்கதான் இருக்கு. எங்க துணியெல்லாம் இங்கதான் இருக்கு. நாங்க இங்க குளிச்சுட்டு எல்லா பொருளையும் எடுத்து வைப்போம்ல. நீங்க கொஞ்சம் அங்க போய் குளிச்சிருங்க. எங்களும் பிள்ளைகளையும் பிறகு எழுப்பி விட்டுருங்க. சரி சரி. குஷ்பு கொஞ்சம் பொறுமையா சொல்லலாம்ல. ஏக்கா, இவ என்ன கல்யாண மண்டபத்துல வேலையா செய்ய போறா? மீனிக்கிட்டு ஒரே இடத்துல 1 மணி நேரம்னாலும் நிப்பா. நம்ம அப்படியேக்கா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதான் அங்க போய் குளிங்கன்னு சொன்னேன். சொன்னா புரியுதா அவியலுக்கு? இல்ல குஷ்பு, அவளும் அந்த வீட்டு மருமக தானே. அவி அம்மா வேற இருக்காவ. நீ இப்படி டக்கு டக்குனு பேசினா அவிய தப்பா நினைப்பவல்ல. நினைக்கிட்டோம்க்கா. நேத்து ராத்திரி நீ எப்படி எல்லாம் பேசினாவ தெரியுமா? யார் பேசுனா? அந்த சரோஜாட்ட சொல்லி கொடுத்து அவதான் வந்து பேசுனா. அந்த பேச்சு பேசியா நீ? அவ சரோஜானால பியாசி கண்டுகிட்டாக்கா. தங்கச்சி நம்ம வீட்டுல கட்டி கொடுத்ததுதான் ஓவர் ஆட்டமா இருக்கு. இவ்வளவு நாளா சின்ன மாமா வீட்டுலதான் ஓவரா ஆடிட்டு இருந்தா. இப்போ நம்ம வீட்டுல ஆட ஆரம்பிச்சிட்டாக்கா. சரி குஷ்பு, விடு. நம்ம குளிச்சுட்டு வேலையில பாப்போம். சரிக்கா, நீ போய் குளி. எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்ன வேலை? நகைலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும்க்கா. ஏன்னா அது இந்த ரூம்ல படுத்திருந்ததே எனக்கு பிடிக்கல. நான் அதனால ஒரு தடவை செக் பண்ணிடுறேன். நீ அதுக்குள்ள போய் குளிச்சுட்டு வந்துரு. அவிய ராத்திரி வந்து படுத்தவி இப்பதான் எழுப்பி போறவ வெறுங்கையோட. அதெல்லாம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் குஷ்பு. நீ எதுக்கு சந்தேகப்படுறா? ஏக்கா, நான் சந்தேகம் படல யாரையும். இருக்குதான்னு பாக்க போறேன், அவ்வளவுதான். ஒரு பொருள் காணாம போனாலும் அத்தை நம்மளதான் கேள்வி கேட்பாவ. சரி குஷ்பு, நீ பாரு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஏதாவது நகை காணாம